அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் 2025. இதுக்குண்டான சிலபஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே மாத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு அடிப்படையில். மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பாடத்திட்டத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணணும்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். மறக்காம என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்பதான் அப்டேட் வந்துச்சு. உடனே இங்க பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குண்டான சிலபஸும் மாத்திருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிகிரி ஸ்டாண்டர்ட், இது டிப்ளமோ. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்கு மாத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இசிக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இதுக்கும் மாத்திருக்காங்க. சரியா? அதோட சிலபஸ் இந்த லிங்க், சிலபஸ் லிங்க் உங்களுக்கு வச்சிடறேன். நீங்க அதுல அந்த போஸ்டுக்கு தகுந்தாப்புல தேடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா நான் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துறேன். சரிங்களா? அதுல நீங்க நம்ம டெலிகிராம் லிங்க்ல இந்த இன்னைக்கு அப்டேட் ஆன எல்லா சிலபஸையும் நான் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்ல போட்டாச்சு. நம்மளோட சேனல்ல பின் பண்ணி வச்சிருப்போம். தயவு செய்து போய் பாருங்க. சரியா? இங்க பாருங்க, கோட் நம்பர் 514. எதுக்கு? தமிழ்நாடு இசிஇ. இசிஇ அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கோட் நம்பர் மாத்திருக்காங்க. இதுல இப்ப டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த இதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய டாபிக்ஸை என்ன பண்ணிடுறாங்க, மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா அந்த 4 வருஷம் படிச்ச இன்ஜினியரிங் இங்க பாருங்க எவ்வளவு பெருசா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் மட்டும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்டேட்டட் 22 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸுக்கு கோட் நம்பர் 512. இதை பத்தின ஃபுல் அப்டேட் காலைல உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காம என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் சேசிஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். நிறைய அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. பாடி பில்டிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஒட்டு மொத்தமா போன தடவை 20 யூனிட் இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை 10 யூனிட்டா கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன டீடைல்ஸை பார்த்துருவோம். தமிழ்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி தமிழ்லயும் இந்த தடவை கொஸ்டின் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த தடவை தமிழ்லையும் கேட்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட், கோட் நம்பர் 400. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த இதுல வரும்னு நினைக்கிறேன். ரைட், இசிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 513. இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கு. நீங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஒரு அப்டேட். இது பழைய முன்னாடி அப்டேட் ஆன சிலபஸ். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இது முன்னாடி இருக்கக்கூடிய இது அப்டேட் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 513 மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 10 யூனிட். இது 4 வருஷம் படிச்ச இன்ஜினியரிங் மொத்தமா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறையவே இருக்கு. டாபிக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்குண்டான மெட்டீரியலும் நம்ம கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? எந்தெந்த சிலபஸ் அப்டேட் ஆயிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். கீழே லிங்க் இருக்கு. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச்.